வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எந்தவித உடற்பயிற்சியும் இல்லாம உங்களோட தொப்பையை குறைக்க வீட்டு வைத்தியத்துல சொல்லப்படுற எளிய வழிகளை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில எழுந்ததும் உங்களோட காலை கடன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெறும் வயிற்றுல 1 டம்ளர் சுடுதண்ணில எலுமிச்சை சாறை விட்டு குடிங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் தேன் கலந்தும் குடிக்கலாம். இயற்கையாவே பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கான தன்மை பூண்டுக்கு இருக்கு. 2-3 வெள்ளை பூண்டு பற்களை டெய்லி காலையில மென்னு சாப்பிட்டு வாங்க. ஆரம்பத்துல இதோட சுவை கொஞ்சம் கஷ்டப்படுத்தும், போக போக பழகிடும். அடுத்து சீரக தண்ணி. 1 ஸ்பூன் சீரகத்தை தண்ணியில கொதிக்க வச்சு சீரகத்தோட தன்மை தண்ணியில நல்லா எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி குடிக்கலாம். இது அடி வயிற்றுல இருக்கிற சதையை குறைக்கும். அதோட முழு தானியங்களை முறையா எடுத்துக்கிறது அவசியம். ஏன்னா இதுல இருக்கிற ஃபைபர் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. நாம எடுத்துக்கிற தவறான டயட்டை இந்த முழு தானியங்கள் பேலன்ஸ் செய்யும். சாப்பிடுற உணவுகள் ஒழுங்கா செரிமானம் ஆகிறதுக்கும் ரொம்பவே நல்லதா இருக்கும். ஊழ சதையை தூண்டக்கூடிய கெமிக்கல் சுகர் கலக்கப்பட்ட உணவுகளை அடியோட நிறுத்திட்டா உங்க ஹெல்த் உங்க கையில இருக்கும். அந்த வகையில இயற்கை இனிப்பை தரக்கூடிய பழ வகைகளை சாப்பிட்டு வரலாம். ஆனா ஐஸ்கிரீம், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், சர்க்கரை பானம் இதெல்லாம் உடல் பருமனை அதிகரிச்சிடும். பெல்லி ஃபேட் குறைக்க நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் முக்கியமான விஷயமே இதுதான். கடைசியா நிறைய தண்ணி குடிச்சு வாங்க. தண்ணி நம்ம உடலோட ஒட்டுமொத்த ப்ராசஸையுமே ஒழுங்கா வச்சுக்க உதவும். இதுக்கு ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட சரியான எடையை 30ஆல டிவைட் பண்ணி வர நம்பர் அளவுக்கு டெய்லி அத்தனை டம்ளர் தண்ணி குடிச்சு வர்றது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உடற்பயிற்சி இல்லாம தொப்பையை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். பாய்.